ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சாஃப்டான பஞ்சு மாதிரி பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பரோட்டா செய்கிறதுக்கு ஒரு கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. மாவு மேலே ஃபுல்லாக முட்டை படுற மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. கடைசியாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து மூடி வச்சுடுங்க. ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே நமக்கு அதுக்கு தேவையான குருமாவை செஞ்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் வெள்ளை சுண்டல், கேரட்டு, பீன்ஸு, சௌச்சௌ இது எல்லாத்தையும் போட்டு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கினேன். அதே வானலில் 2 ஸ்பூன் எண்ணெய், வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டோன்னுட்டு தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கிறதுக்கு 2 கல் உப்பு சேர்த்து ஒரு செகண்ட் மூடி வச்சுடுங்க. தக்காளி நல்லா குழஞ்சி வெந்துடும். குழஞ்சதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா, தனியாத்தூள், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. கொஞ்சம் புதினா, நம்ம வேக வச்ச காய்கறி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி மூடி வச்சுடுங்க. நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம காமுடி தேங்காய், கொஞ்சம் கசகசா, 3 கிராம்பு, 1/4 ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு ஏலக்காய், 4 முந்திரி பருப்பு. ஏலக்காய் கொஞ்சம் ரொம்ப முக்கியங்க, நல்லா வாசனையை தரும். அது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். கிரேவி கொதித்த உடனே அரைச்சின்னு வந்த மசாலாவை சேர்த்து கிண்டி விட்டு ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சுடுங்க. அவ்வளோதாங்க, கிரேவி ரெடி. நான் கொஞ்சம் கெட்டியாக வச்சுருக்கேன். உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா வச்சதுக்கப்புறம் லைட்டாக சுடுதண்ணி வேணால் சேர்த்துக்கோங்க. மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஊறி போயிருக்குதுன்னு. மாவு எடுக்கும்போது அந்த வெடிப்பெல்லாம் இல்லாத அளவுக்கு அழகாக மூஷாக எடுத்துக்கணும். உருண்டையாக பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சு லைட்டாக எண்ணெய் சேர்த்து கையால் இது மாதிரி தடவி வீச்சு மாதிரி போட்டுக்கோங்க. போட்ட வீச்சு இது மாதிரி உருட்டி அழகாக வச்சுக்கோங்க எல்லா உருண்டையும். உருட்டி வச்சது எல்லாத்தையும் லைட்டாக கையால் தட்டி இது மாதிரி பூரிக்கட்டையால் உருட்டிக்கோங்க. உருட்டி ஒன்று தோசைக்கல்ல கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான பரோட்டா ரெடி. பரோட்டா சாப்பிடக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க. என்றைக்கோ ஒரு நாளைக்கு சாப்பிட்லாம், மாதத்தில் ஒரு நாள், 2 மாதத்துக்கு ஒரு டைம் சாப்பிட்லாம். அதுவும் வயிற்றுக்கு ஃபுல்லாக சாப்பிடாதீங்க. சும்மா ஆசைக்கு 2 பரோட்டா. மைதா மாவுன்றதுனால எடுத்துக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் நம்ம ஆசைக்காக என்றைக்காவது ஒரு நாளைக்கு இது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.